அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லெஜெண்ட்ஸ் தான் நிறைய பேரு. ஆனா ரெண்டு லெஜெண்டோட வேலை பார்த்து வடிவேல். ஆமா கண்டிப்பா அது அவங்க ரெண்டு பேரும் காம்போ கண்டிப்பா பேசி ஆகணும். அந்த படத்துல தி பெஸ்ட் வடிவேல் காம்போ கொடுத்தது இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. இன்னொன்று, நீ காமெடின்னு வரப்போ ரொம்ப சில ஆக்டரால தான் நடிகர்களே, அதாவது ஹீரோவே காமெடி பண்ணிப்பாங்க. நீ ரஜினி சார் அவரோட படமும் எடுத்துக்கலாம், விஜய் சார் படமும் எடுத்துக்கலாம், இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். இவங்க படத்துக்கு காமெடியன் தேவையில்லை, அவங்களே காமெடி பண்ணிப்பாங்க. யாரு ரஜினி சார் படமா அவரே காமெடி பண்ணிப்பாரு, நீ ஏன்டா போற ஒரு காமெடியன் ஏதோ பேசியிருப்பாங்க. சார் நான் ரஜினி சார் படத்தில் நடிச்சிருக்கேன், டே அவரே காமெடி பண்ணிப்பாரு, நீ ஏன்டா நடிச்சிட்டு இருக்கிற, எந்திரிச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அண்ணாமலையில வெளியில வந்துட்டு இவர்கிட்ட ஜனகராஜ் கிட்ட பேசுவாரு. ஆமா அந்த சீன்லாம் நான் ஜனகராஜ் கிட்ட போயிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. நான் பெருசா பேசுறேன், நீ ஓ மட்டும் தான் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு, அதை மீறி இவரு டைலாக் சொல்லணும். அதெல்லாம் எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும் அந்த ஸ்பாட்ல. எத்தனை டேக் எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. கண்டிப்பா அது ஃபன்னு தான், ரெண்டு பேருமே ஃபன்னு தான். அந்த இதுல ரெண்டு வைஃப் இருப்பாங்க, ஒரு மீனா அதுக்கடுத்து ரோஜா மேம் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு அவர் ஒரு மேனேஜ் வந்து இங்கேயும் மேனேஜ் பண்ணும் அங்கேயும் மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்னடா படம் வந்துச்சு அந்த டபுள் வைஃபுக்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா அதான் நினைக்கிறேன். சோ எனக்கு இப்பெல்லாம் வந்து விஜய் சேதுபதியோட படம்லாம் வரும்போது டேய் ஆல்ரெடி இந்த படம் என் தலைவர் ஏற்கனவே பண்ணியாச்சு. காத்து வாக்குல ரெண்டு காதல் அந்த படம் வந்தப்போ அந்த மாதிரி சீன்லாம் எனக்கு ரொம்ப நான் ரேண்டமா நாங்க வந்து இவங்களுக்காகலாம் பாக்கல, ரேண்டமா நம்ம இந்த கேட்டிவ்ல போகும்போது பார்த்த சீன்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச போய் ரிட்டர்ன் அதை பார்த்ததா. அது வேப்பங்குச்ச மீனா கொடுத்து விடுவாங்க, வேப்பங்குச்ச கொடுத்து விடுவாங்க. கடிச்சு முடிச்சிட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்னதான் விளக்குங்க அப்படிங்கிறப்போ பார்த்தா ஃபுல்லாத்தி விளக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. எல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி காமெடின்னு படத்துக்கு தேவையில்லை. ரஜினி சார் நானே பார்த்துக்கிறேன் எல்லாமே. எந்திரன்லாம் பெருசா என்ன காமெடினா யாரும் இல்லை. ஆனா இவரே இப்ப எந்திரன் போட்டானா மேக்ஸிமம் அவரோட சீன் தான் எல்லாமே காமெடி சீன்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காமெடியே பெருசா தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்ப்பா ஏப்பா. ஜெயிலர் வரைக்குமே எடுத்துக்க எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்ப்பா ஏமா நீங்க பெருசா இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லா அதை பார்த்துப்பாரு.